10 45 நிமிடம் பேசும்போது இடையிலேயே ஒரு தொலைபேசி எண்கள் வருது அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க, கேட்டிருப்பீங்க. யாரு அப்படின்னா திரு ராயன் சங்கர் நம்மோடு இருக்கின்றார். ஜாப் சூர்யா இங்கிருந்து வந்திருக்கின்றார். வேலை வாய்ப்பு இவங்க என்னென்னலாம் செய்யறாங்க, இவர்கள் மூலமாக நாம் என்ன நன்மைகளை பெற போகின்றோம், இது குறிப்பிட்டு எவருமே சொல்லாம பொதுவாகவே நாம் அனைவருமே ஜாப் சூர்யா மூலமே பயனடைய முடியும். எப்படி திரு சங்கர் அவரை சந்திப்போம். அவரே உங்களுக்கு விளக்கங்களை தருவார். வணக்கம் சங்கர். வணக்கம் ஜான் சார். ஜாப் சூர்யா அப்படி சொன்னீங்க இல்லையா, அப்படின்னா என்ன? ஜாப்னா தெரியுது, சூர்யா என்பது யாரு? சரி, பெரும்பாலும் இப்ப இந்த ஜாப் சூர்யா பத்தி பேசணும்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு தேடி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளியே நியூஸ் பேப்பர் மூலியமாவும் போறாங்க, அப்புறம் சில பேர்கள் மின்னஞ்சல் மூலியமாவும் போறாங்க. நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேலை தேடணும்னா என்ன மாதிரி ஒரு குறிப்புகள், போய் வேலையை பார்க்கணும், வேலையை தேடணும், ஒரு நல்ல வேலைனா இங்க போதும். இந்த 2 மூலியமங்கள் தான் இருக்குது. இப்போதைக்கு ஜாப் சூர்யா என்ன நான் கொண்டு வரேன்னா, பெருமையா நம்ம சொல்ல வரேன்னா, முதல் முறையாக மலேசியாவில் ஒரு ஜாப் மேகசின் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்ன வருதுன்னா, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்டா இருக்குது. இது என்னன்னா, இது எல்லா விதமான ஒரு எங்களுக்கும் ஒரு நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா இது வெறும் மேகசின், இது வேலை வாய்ப்பு தேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நன்மை நான் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் இது லைக் கம்பெனிஸ் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் தேர்னாலும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு மீடியம்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அது தவிர்த்து நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜாப் சூர்யா பத்தி குறிப்பா நம்ம பேசணும்னாலே ஒரு 5 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. கார்பரேட் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். 5 கார்பரேட் எலிமெண்ட்ஸ், நம்ம 5Cன்னு சொல்லுவோம். அது முதல் முறையா சொன்னோம்னா கேண்டிடேட்ஸ் என்ன மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட் வேணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அதோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனா, இப்போ நம்ம போயிட்டு ஒரு வேலையில போறோம், ஒரு நல்ல ஆர்கனைசேஷனா. அப்புறம் இந்த மேகசின்ல இன்னொரு மாதிரி ஒரு யூனிக்னஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா, ஜாப் சீக்கரா இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு தேடுறவங்க கூட அவங்களும் அட்வர்டைஸ் பண்ணலாம் இந்த மேகசினுக்குள்ள. அதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த மேகசின்ல இருக்குது. பத்தாவதுக்கு இந்த வெறும் ஒரு நார்மல் ஜாப் சீக்கர்ஸ் கூட ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு ஜாப் சீக்கர் அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல. இது ஓகே ஜாப் சீக்கர்ஸ் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் காலம் வச்சிருக்கிறோம். ஓகேவா இருந்து ஜாப் சீக்கிங் தேடுற, இன்னும் ஒரு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடணும்னு நினைச்சவங்க இந்த ஜாப் மேகசினுக்கு வரலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே. பத்தாவதுக்கு ஒரு 4 கான்செப்ட் நான் சொல்ல கம்பெனிஸ், பெரும்பாலும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் கம்பெனி அவங்க ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் தேர்ந்தெடுக்குன்னா ஒரு நிறைய பணத்தை செலவு போட்டு லட்சமா போட்டு மீடியாலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வானொலியில் போய் அப்புறம் சில போர்ட்டல்ஸ் அங்கெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸஸ் கொண்டு வரும். அதாவது இந்த ஜாப் மேகசின் மூலியமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான கேண்டிடேட்ஸ் நம்ம எடுத்து கொடுப்போம். ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம தருவோம். ஏன்னா நம்மளோட கவரேஜ் அப்படி, நம்மளோட கிளாரிட்டி, பப்ளிசிட்டி அப்படி, அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராமிசஸ் நம்ம கம்பெனிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த கம்பெனிஸோட ரிக்வயர்மெண்ட் என்ன, அவங்களுக்கு ஒரு ரைட் டேலண்டோ இல்லை அவங்களோட ஒரு ஜாப் ஸ்கோப்கான ஒரு ரைட்டான ஒரு கேண்டிடேட்ஸ் வேணும். அதுக்கு தான் அவங்களோட குறிப்பு. ஃபாலோட் பை கம்பெனிஸ் முடிஞ்சு அப்புறம் கேம்பஸஸ்னா லைக் பல்கலைக்கழகம், அவங்களுக்குன்னு பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரணும், நல்ல அட்மிஷன்ஸ் வரணும். ஒரு குறிப்பான அவங்க ஒரு காஸ்ட் வச்சாங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு ஹெட் கவுண்ட், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு வரணும். அவங்களும் நிறைய பணத்தை போட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாலாம் செலவு பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு அஃபோர்டபுளான ஒரு மீடியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவங்களோட காசஸ்க்கு ஒரு நல்ல ரைட்ஸ் ஸ்டூடெண்ட் எலிமெண்ட்ஸ் வரணும். அதாவது ஜாப் சூர்யா மேகசின் அவங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வருது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸா அவங்களும் அட்மிஷனுக்கு எடுக்கலாம். எப்படி அவங்களோட காசஸ் நம்ம மேகசின்லயும் போடலாம். அதுல நம்மளோட ஃபார் இன்ஃபர்மேஷன் நம்மளோட மேகசினும் வந்துருச்சு. 14th of August நம்மளோட ஃபர்ஸ்ட் மேகசின் லான்ச் பண்ணப்பட்டிருக்குது. இப்போதைக்கு கிளாங் வேலி மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இருக்குது. நார்மலான ஒரு மேகசின் ஷாப்ஸ், அது நியூஸ் பேப்பர்லாம் கலந்துருக்குதுல, அங்கே நம்மளோட மேகசின் இருக்கு. ஸோ ஜாலியாக ஜாப் சீக்கர்ஸ் என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா அந்த மேகசின் தயவு செய்து போய் வாங்கலாம். அது ஒரு 3 வெள்ளி 50 காசு மட்டும்தான் வரும். சரி, இப்போ இந்த 3 கான்செப்ட் பேசியாச்சு. இன்னும் ஒரு 2 ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒன்று கான்ஃபரன்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கான்ஃபரன்சஸ் என்னன்னா, பெரும்பாலும் இந்த ஈவென்ட் செய்கிறவங்க, நிகழ்ச்சி செய்கிறவங்க, செமினார் செய்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இதெல்லாம் செய்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுக்கும் ஒரு மீடியம் நம்ம கொண்டு வரோம் ஜாப் மேகசின். அது என்ன மாதிரியான ஃபேராக இருக்கலாம், அது ஒரு ஜாப் ஃபேராகவும் இருக்கலாம், ஒரு ஃபர்னிச்சர் ஃபேராகவும் இருக்கலாம். ஒரு ஃபர்னிச்சர் ஃபேர்னா ஒரு இன்டீரியர் டிசைனவோ இல்லை ஒரு கப்பென்டர், ஒரு ப்ரொஃபஷனல் கப்பென்டர் போகலாம். ஸோ என்ன மாதிரி இவனாக இருந்தாலும் சரி, ஜாப் சூர்யா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சொல்யூஷன் கொண்டு வருது. அதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்புறம் ஒரு 5வது கம்பீட்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, இது மனிதவள சம்மந்தப்பட்டது, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்டவான ஸ்கில்ஸ், ஆர்டிகல்ஸ், டிப்ஸ். இப்போதைக்கு நம்ம ப்ரொஃபஷனல் இது நம்ம இன்டர்நெட் மூலியமாக சோர்சஸ், அதர் சோர்சஸ் பற்றி நான் எடுத்திருக்கோம்.
இருக்கும். இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து நம்ம வந்து மலேசியாலேயே எத்தனோ ஹியூமன் ரிசோர்ஸ் லீடர்ஸ் இருக்காங்க, பர்சனல்ஸ் இருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டைரெக்டாக நம்மளோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதலாம். இதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம நேஷனில் நம்ம கண்ட்ரியில் நம்மளோட நாட்டில் என்னென்ன ஒரு இந்த மனித வளத்துக்கு பெரிதாக ஆக்கலாம், டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ். இந்த 5 ஆப்ஜெக்டிவ் தான் இந்த ஜாப் சூர்யா. அப்புறம் இந்த மேகசின் பற்றி தெரியும்னா நம்மளோட மிஷன் என்னன்னா, இந்த மிஷன் பற்றி ஜாப் சூர்யா பற்றி பேசினாலேயே இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஆன் டு யோர் பாம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது என்னன்னா மனித வளம் உங்கள் உள்ளங்காலில் வந்து அப்படி வச்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அந்த மேகசின்ஸும் அந்த சைஸில் தான் இருக்கும், அந்த பாம்பில் வந்து வச்சுக்கிற மாதிரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் மனித வளத்துக்கு சம்மந்தப்பட்டது, அப்புறம் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது, அப்புறம் படிக்கிறதா இருந்தாலும் கூட சரி, ஈவன் அது என்ன தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மேகசினில் பட்டு கிடக்குது. அனைத்துமே உள்ளங்கையில் அடக்கப்பட்டது தான் ஜாப் சூர்யா. சரியானது, கரெக்டாக. அனைத்து இப்போ வந்து கடைகளில் இருக்கு. அந்த புத்தகத்தை வாங்கினா அப்படின்னா வேலைக்கு எடுபடுறதுக்கு சுலபமாக இருக்கும். சரி, இதை தவிர அது வெறும் புத்தகம் மட்டும் இல்லாமல் வந்து அவ்வப்போது வந்து நேரடியாக மக்களை சந்தித்து கூட இப்போ நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்றீங்க இல்லையா? அது குறித்து சொல்லுங்க. அதன் மூலமாக பொதுமக்கள் எப்படி நன்மை பெற முடியும்? சரி, இப்போ வந்து என்னன்னா ஜாப் சூர்யா வந்து ஒரு மேகசின் பப்ளிஷன் சொல்ல வந்து ஒரு மேகசின் கம்பெனி நம்ம சொல்ல வரோம். ஆனால் நம்ம வந்து வெறும் ஒரு மேகசின் கம்பெனியாக இருக்க விரும்பலை. அதுதான் முதல்ல இங்கே வந்தது காரணமே, அது இன்னொரு பெரிய முக்கிய காரணமும் அதுதான். இப்போ வந்து என்னன்னா எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈவென்ட் நம்ம கொண்டு வருவோம், இல்லை நிகழ்ச்சிகள் கொண்டு வருவோம். இப்போதைக்கு நம்ம பிளானில் நம்ம பட்டியலில் இப்போ போட்டப்பட்டது வந்து ஜாப் சீக்கிங் என்சியா. இது ஒரு அருமையான ஒரு செமினாங்க. இது வந்து முழுக்க வேலை வாய்ப்பு தேடி கொண்டு வரும். அது வந்து மாணவர்களாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக இப்போ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு போகிறவங்களும் இருக்கலாம். இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்த ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து OKU ஜாப் சீக்கர்ஸ் கூட இடம் உண்டு. அந்த மாதிரி ஒரு கான்செப்டான ஒரு செமினா நம்ம கொண்டு வரோம். இந்த செமினா என்ன வருதுன்னா, ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஜாப் சீக்கர் நம்ம எதிர்பார்ப்போம். 500 பேர் வேலை வாய்ப்பு தேடுறவங்க. அதில் வந்து ஒரு நம்மளோட ஒரு சுமார் அலோகேஷன் நம்ம போட்டதுன்னா ஒரு 50 பேர் நம்ம வச்சிருக்கிறோம் OKU ஆளுங்களுக்கு மட்டும். ஆனால் அது வந்து கூடுதலாக போகலாம், இல்லை குறைவாகவும் போகலாம். நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கு. இந்த ஈவென்ட் வந்து எப்போ நம்ம கொண்டு வரணும், இது ஈவென்ட்னு சொல்கிற விட செமினார்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த செமினா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பீக்கர் நம்ம கொண்டு வர போகிறோம். அதோட தவிர்த்து நம்ம விஐபி, முக்கியமான ஒரு விஐபி, ஒரு ஹானரபிளான விஐபி வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். என்ன இப்போ ரிவீட் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ வந்து இன்னும் 2 மாதம் டைமிங் இருக்குது. நம்மளுக்கு நிறையா ஸ்பீக்கர்ஸும் நிறைய விஐபி பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அது வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம வர்றப்ப தான் நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போதைக்கு டேட் வந்து நம்ம கொண்டு வர இந்த செமினார் வந்து நவம்பர் 1ஆம் தேதி. இந்த நவம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த செமினார் இடம்பெற போகுது. இடம் வந்து இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேயா வேல்ஸ் ஆடிட்டோரியம். இது வந்து ஒரு ஆடிட்டோரியம் கான்செப்ட் செய்யப்பட்ட ஒரு ஹால். இது வந்து ஜலான் துன் இஸ்மாயில், அதாவது ஜலான் துன் இஸ்மாயில் கோலாலம்பூரில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து KTM எம்டிஆன் புத்ரா KTM இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ். யாருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து இருந்தாக்கா இந்த மாதிரி நடந்து வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் போயிடலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று ஒரு இவனுக்குன்னா ஒரு ஹால்ஸ் இருக்குன்னா அது இன்னொரு பெரிய விஷயங்க. அது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, இந்த மாதிரி ஒரு செமினா என்ன ஒரு ஆப்ஜெக்டிவ் நம்ம கொண்டு வரோம்னா, இந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதில் வந்து சில விஷயங்கள் மட்டும் நான் கொஞ்சம் குறிப்பாக சொல்லிடுறேன். இந்த செமினாவில் எப்படி ஒரு சரியான வேலை தேர்ந்தெடுப்பது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேச வராங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் முழுக்க ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு ஸ்பீக்கர்ஸ். இவங்கெல்லாம் முக்கியமாக மனிதவள சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. HR விஷயத்தில் வந்து உண்மையிலே கரைச்சி குடிச்ச ஒரு ஆளு தான் நான் சொல்ல முடியும். அப்பேற்பட்டு நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டிபார்ட்மெண்ட். இவங்க வந்து எப்படி ஒரு சரியான ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதை போகிறதுக்கோ அதுக்கான ஒரு வாய்ப்புகளோ அந்த மாதிரி ஒரு மாதிரியான அட்வைஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அதோட இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கூட சொல்லலாம். எப்படி ஒரு நல்ல ரெஸ்யூமே, அதாவது நிறைய பேர் வந்து வேலை எழுதுறது பெரும்பாலுமே ஒரு நல்ல ரெஸ்யூமேவே இருக்காது. அது வந்து அவங்க ரெஸ்யூமே எழுதுவாங்க. அவங்க ரெஸ்யூமே வந்து ஒரு ஸ்பாட்ஸு ஒரு நார்மலான பொசிஷன்ஸுக்கு இருக்கிறாங்களா, இல்லை வந்து மேனேஜரல் பொசிஷன்ஸ் இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ரெஸ்யூமே கான்செப்ட் மாற்றணும். அதுக்கான ஒர்க் ஷாப் கூட இந்த மாதிரி ஒரு செமினாரில் இருக்குது. அதுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுனா அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி
ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது முத வந்தால் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரோ யாராவது ஹையர் சுப்பீரியரோ எப்படி பேசணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் இந்த செமினாரில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டிவ் தவிர்த்து ஓகே லைட்டாக வந்து அஜெண்டா பற்றி பேச பண்ணணும். இந்த அஜெண்டா பற்றி பேசணுன்னா நம்ம வந்து ஓகே கேண்டிடேட்ஸோட என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஓகே ஹோம்ஸ்லேருந்து ஆளுங்களை நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் பட்டியலில் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் செய்கிற மாதிரி. அப்புறம் ஓகே பீப்புளுக்கு இந்த செமினார் ஒரு சைட்டான ஒரு கான்செப்ட் என்னன்னா, இதில் வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் செய்கிறோம் ஒரு 3 ஷார்ட் லிஸ்டட் ஓகே ஹோம்ஸ்க்கு. இப்போதைக்கு நிறைய பட்டியலில் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது வந்து பொருளாதாரத்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த அங்கத்தில் வந்து நம்ம வந்து அந்த ஃபண்ட் ரைசிங் கொடுக்க போகிறோம். அப்புறம் அதோட இந்த செமினார் வந்து ஒரு நேஷனல் கவரேஜ் வரப்போகுது. அந்த நேஷனல் கவரேஜோட சேர்த்து ஒரு 30 கம்பெனியை கேதர் பண்ணி ஒரு ஜாப் ஃபேர் கொண்டு வர போகிறோம். இந்த ஜாப் ஃபேரில் வந்து மெயினாக என்னன்னா இன்டர்வியூஸ், இன்ஸ்டன்ட் இன்டர்வியூஸ் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தவிர்த்து அப்புறம் இதெல்லாம் முழுக்க ஒரு ஜாப் சீக்கர்ஸ்க்கு 500 பேருக்கு. ஸோ இதுக்கான யாருக்காவது என்னாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து ஜாப் சீக்கர்ஸாக இருந்தாலும் கூட இது ஒரு ஃப்ரீ அட்மிஷனான ஒரு செமினார், ஃப்ரீயாக செய்யப்பட்டது. ஸோ அதனால் யார் ஜாப் சீக்கர்ஸ் வந்து இது லிமிட்டடாக 500 பேருக்கு தான் இருக்குது. யார் சீக்கிரமாக வராங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஸ்பெஷலி தமிழர் இந்தியர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த நாட்டில் எஸ்பெஷலி. அப்புறம் இந்த நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கார்ப்பரேட் நம்பர், நம்மளோட கம்பெனி டைரக்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 03-807-00493. இன்னொரு வாட்டி 03-807-00493. அதாவது தொலைபேசி எண்கள் 03-80-70-0493 அல்லது 03-807-292 அல்லது திரு ராயன் சங்கருடைய தொலைபேசி எண்கள் 01-3-952-52-02-14. இந்த இலவச வேலை வாய்ப்பு கருத்தனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். சரிங்கள் திரு ராயன், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.